வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நம்ம குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. காலையில் வெள்ளனை கிளம்பிட்டனால எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே டீயும் வடையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆமாம், இதுதான் நம்மளோட குலதெய்வம் கோயில் இருக்க ஊர். அப்படியே பார்த்திங்கன்னா 9 மணியை போல் அப்படியே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோன்னா நம்ம அஸ்வின் அங்கே போனதுமே இளவட்டத்தில் ட்ரை பண்ணி பார்த்தாப்புல. ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பொங்க வைக்கிறதுக்கு வேலைப்பாடுகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விறகுலாம் தேடி எடுத்தாந்து நெருப்பெரிக்க ஆரம்பித்தாச்சு. பொங்க பானையை வச்சாச்சு. அம்மா வேலைப்பாடுகள் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே போய் கோயிலுக்கு பின்னாடி இருக்க குளத்தில் மீனுக்கு இறை போட்டுக்கிட்டு இருந்தோம். இறை போட்டு இந்த குளத்தை பார்த்திங்க அப்படின்னா பெரிய குளம். எவ்வளோ ஏரியான்ட்டு தெரியலை. ஆனால் தண்ணி எப்போதுமே இந்த குளத்தில் தண்ணி வற்றாது. முன்னாடிலாம் நல்லா தண்ணி நிறையா கிடக்கும். இப்போ அந்த கோடை அப்படிங்கிறதுனால தண்ணி குறைஞ்சிருச்சு. தண்ணி நிறையா கிடக்கும். இதில் அப்படியே தண்ணியோட கலரும் இப்போ சேஞ்சஸ் ஆகிருச்சு வேறு. அப்படியே பொங்கலும் கிட்டத்தட்ட பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்க ஆரம்பித்தோன்னா நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை எல்லாம் வச்சு சாமிக்கிட்ட சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிச்சுட்டு நம்ம கூட வந்திருந்தவங்க இன்னொரு ஃபேமிலி கிடா வெட்டினாங்க. அவங்களோட கிடா வெட்டுறதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே.